Friends, welcome to my channel. In 12th Maths applications of differential calculus exercise 7.1 8th sum தான் பார்க்க போறோம். A conical water tank with vertex down of 12 meter height has a radius of 5 meter at the top அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு, அது வந்து கோன் ஷேப்ல வந்து இருக்கான். சரிங்களா? இந்த ஷேப்ல வந்து இருக்கான். இதோட ஹைட் வந்து 12 மீட்டர், ரேடியஸ் வந்து என்னன்னா 5 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து if a water flow into the tank at the rate 10 cube meter per minute, அதாவது என்னன்னா கியூப் மீட்டர் கியூப் மீட்டரை நம்ம மீட்டர் கியூப்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் கியூப் பெர் மினிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரனால இதுவுமே நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரும். அப்போ என்ன வரும்னா கீழே மினிட்னா டைம், அப்போ டிவி பை டிடி அதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஹவு ஃபாஸ்ட் இஸ் த டெப்த் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீசஸ் when the water is 8 meter deep அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ how fast is the depth, டெப்த்ன்றது வந்துன்னா ஹைட், இந்த இது ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீசஸ் அப்படின்னு வந்தாலே என்னன்னா dh by dt இதுதான் நம்ம வந்து என்னது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது the water is 8 meter deep அப்படின்னா 8 மீட்டர். சரிங்களா? இது வந்து என்னன்னா மீட்டர்ல தான் இருக்கு, கீழே டினாமினேட்டர் எதுவுமே கிடையாது. அதனால இது வந்து என்னன்னா h மட்டும்தான். சரிங்களா? h is equal to 8 அவ்வளோதான். இப்போ கொடுத்துருக்கிறதுனால நம்ம எழுதிட்டோம். இப்போ வேல்யூமுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். அப்படி தானே? v is equal to கோனோட ஃபார்முலா வேல்யூம், அப்போ 1/3 pi r square h இதுதான் வந்து அதுக்குரியது. நமக்கு r வந்து தேவை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதை நம்மலாம் எடுத்துக்கிறோம். இது r, இது வந்து h. சரிங்களா? இதுலேருந்து நம்ம r கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒன்று, ரெண்டு இருக்குது. பெருசு ஒன்று இருக்குது, சின்னது ஒன்று இருக்குது. இப்போ நான் பெருசு இங்கே போட்டுக்கிறேன். இது வந்து பெரிய ட்ரையாங்கிள், இது 5, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது 12. சரிங்களா? இது குட்டி இது வரைஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6, இது h, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். சரிங்களா? இது வந்து தீட்டா, இதுன்றது தீட்டா தான். அதே மாதிரி தான் இதுவும் தீட்டா தான், இதுவும் தீட்டா தான். சரிங்களா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரெண்டுமே, இது ரெண்டுமே தீட்டா சேம் தான். இந்த மாதிரி சேமாக இருந்தால் சின்னதோட r டிவைடட் பெரியதோட r. சரிங்களா? அதாவது சின்னதோட r வந்து r, சின்ன ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ரேடியஸ் வந்து r பை பெருசோட ரேடியஸ் வந்து என்னது 5 கீழே போட்டுறணும் ஈக்குவல் டு இதோட ஹைட் வந்து என்னது h, சின்னதோட ஹைட் h, பெரிதோட ஹைட் வந்து என்னது 12. இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ r is equal to 5h by 12. நம்ம r கண்டுபிடிச்சிட்டோம். இந்த r தூக்கி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதில் பண்ணிட்டோம்னா 1/3 pi r வந்து என்னது 5h by 12 the whole squared into h. சரிங்களா? v is equal to 1/3 pi 5 squared என்னது 25 into h squared divide 12 into 12. 12 square நம்ம போட்டுக்கலாம், இப்படி நம்ம போட்டுக்கலாம். அடிச்சு கொடுத்துக்கிறதுக்காண்டி இப்படி போட்டிருக்கேன் நான். into h. அடுத்து வந்து என்னன்னா v is equal to 25 h squared into h cube ஆயிரும். அப்போ 25 h cube pi divide கீழே என்ன இருக்கும் 3 into 12 into 12. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு என்னது டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி பை டிடி. சரிங்களா? இந்த 25 பைன்றது கான்ஸ்டன்ட். அதே மாதிரி தான் கீழே 3 into 12 into 12 இதுவும் வந்து கான்ஸ்டன்ட். சரிங்களா? ரிமைனிங் இருக்கிறது என்னது h கியூப் தான் இருக்குது. இந்த h கியூப் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். x பவர் n ஃபார்மெட்டில் இருக்குது, n into x பவர் n minus 1. அப்போ 3 into h ஸ்கொயர்டு. சரிங்களா? இப்போ திருப்பி இது டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஆனால் இங்கே h இருக்கு. அப்போ திருப்பி h டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dh by dt. இந்த dh by dt தான் நமக்கு தேவை. dv by dt 10 மீட்டர் கியூப் பெர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. h is equal to 8 நமக்கு தெரியும். அப்போ இதை எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோமா? இது வந்து என்னன்னா 10 25 pi by 3 into 12 into 12 into 3 into h வந்து என்னது 8. ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 தடவை எழுதியிருக்கேன். dh by dt நமக்கு தெரியாது.
இப்போ இந்த 3 கேன்சல் ஆயிரும். 4 டேபிளால் அடிச்சு கொடுத்தோம்னா இது 3, இது 2, இது 2, இது 3 அடிச்சு கொடுத்துட்டோம். அடுத்து இப்போ என்ன பண்ண போறோம்னா dh/dt தான் நமக்கு தேவை. அப்போ dh/dt இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டும் இங்கே மேலே போயிடும் அப்படிதானே. இது மேலே போயிடும். இது கீழே வந்து என்ன இருக்கும் 25/2 × 2 இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஃபர்ஸ்ட் இந்த 10 எழுதிடுவோம். 10 × இந்த ரெண்டும் வந்து 9, 3 × 3 9 இது மேலே போயிடும் அவ்வளோதான். டிவைட் கீழே வந்து என்னது 25π × 2 × 2 4. அப்போ என்னவா இருக்கும் கீழே 25 × 4 π. சரிங்களா. இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா, ஏதாவது அடிச்சு கொடுக்கலாமா. இது 2, இது வந்து என்னது 5. இதை திருப்பி அடிச்சு கொடுத்தோம்னா இது 1, இது 2. அப்போ என்ன இருக்கும் மேலே 9 மட்டும்தான் இருக்கும். கீழே 2 × 5 10. அப்போ 10π. 10π இது ஹைட்டு தானே. ஹைட்டுன்றது மீட்டர்/மினிட். அவ்வளோதான். இதான் நம்ம dh/dt வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.